காசு, பணம், துட்டு, மணி. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. யாருமே தவற விட்டுடாதீங்க. நான் நலமா இருக்கிறேன், அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு ஜூன் மாதத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கடவுள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு. போன மாதத்தில் நம்மளால் முடிக்க முடியாததை இந்த மாதத்தில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நம்ம முடிச்சே தீரணும். சரிங்களா? நம்முடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்கள் முக்கியமாக சமையல் அறையில் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். நான் இந்த பதிவில் 5 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். அதை 5 விஷயங்களோட நிறுத்த முடியாத 500 விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமையலறையை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட ஆரோக்கியம், அவர்களுடைய மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த சமையலறை அப்படிங்கிறது தென்கிழக்கில், சவுத் ஈஸ்டில் தான் இருக்கணும். அந்த இடம் சுக்கிரனுக்கு உரிய ஒரு இடம். நம்ம வீட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும். அதில் சமையலறை பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருப்பது. அது பெரும்பாலும் பெண்களோட கட்டுப்பாட்டில் தான் ஒவ்வொரு வீட்லேயுமே சமையலறை இருக்கும். அதில் நம்ம தினம்தோறும் இவ்வளோ சுத்தமாக பராமரிக்க முடியாவிட்டாலும் கூட அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை, நம்ம வியாழக்கிழமெல்லாம் அடுப்பெல்லாம் தொடச்சிடுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் பகுதியையோ அடுப்பையோ நீங்கள் கழுவவே கூடாதுங்க. நீங்கள் வியாழக்கிழமை தான் இந்த கழுவுறது, துடைக்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்யணும். ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் அடுப்புக்கு பொட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி கோலம் போட்டுடுங்க. நான் பச்சரிசி மாவால் தான் போட்டிருக்கேன். சில பேர் பச்சரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி வச்சுப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அட்சயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய சமையல் அறையில் அடுப்புக்கிட்ட இந்த வார்த்தை அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா நம்முடைய சமையல் அறையில் தனம், தானியம், இது உணவுக்கு என்றைக்குமே பஞ்சம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்சயம் அப்படிங்கிற எழுத்து இருக்கணும். பெயிண்டிலலாம் எழுதக்கூடாது. அதை மாதிரி நிறைய பேர் இங்கே கூட மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து சிகப்பு கலர் பெயிண்டில் பொட்டு வைப்பாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. நம்ம மஞ்சளை கரைச்சி அதில் தான் நம்ம இதை மாதிரி பொட்டு வைக்கணும். சில பேர் 9 பொட்டு வைப்பாங்க, சில பேர் 5 பொட்டு வைப்பாங்க. உங்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு எது கரெக்டோ அதை நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 இதழ் தாமரை அப்படிங்கிறது சமையலறையில் மிக முக்கியமான ஒரு சின்னம், ஒரு குறியீடு. நான் 8 இதழ் தாமரை வரைஞ்சிருக்கிறேன், 2 சைடு வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் இந்த அடுப்புலையும் 8 இதழ் தாமரை வரையலாம், அல்லது இங்கேயும் வரையலாம். அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதால இந்த 8 இதழ் தாமரையை நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூளை இருக்குது பாருங்கள், இந்த கிழக்கு மூளை, சவுத் ஈஸ்ட் கார்னர், அங்கே அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு, ஒரு சாம்பிராணி நான் ஏற்றி வச்சுருக்கிறேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் ஏற்றி வச்சுருக்கிறேன். நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சிலிண்டர் மேலேயே இதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் ஏற்றி வைப்பது தான் நல்லது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கோலம், ஒரு விளக்கு, அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சனிக்கிழமை இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய ஒரு நாள். அந்த நாளில் நம்ம சமையலறையில் சில விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக சுக்கிரனோட அருள் நம்ம ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா கூட அவருடைய அருளை நம்ம நிச்சயமாக பெறலாங்க. அடுத்து 2வது முக்கியமான குறிப்பு, இன்னைக்கு ஜூன் மாதத்தோட முதல் நாள். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இல்லையோ இன்னையிலிருந்து அந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிங்க. நம்முடைய சமையலறையில் பல இடங்களில் நம்ம காசை சேமிச்சுக்கிட்டு வரலாம். எடுத்துக்காட்டாக நிறைய பேர் அவங்களுடைய அஞ்சரை பெட்டியில் சேமிப்பாங்க, இல்லைன்னா அரிசி பானையில் போடுவாங்க. அப்படியும் நீங்கள் பண்ணலன்னா ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர், நான் மண் டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு உண்டியலில் சேர்த்து வச்சேன். இப்போ உண்டியல் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த மண் டம்ளரில் காசு சேர்த்து வைக்கிறேன். எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதில் காசு போடலாம். உங்ககிட்ட இருக்கிற சில்லறை நாணயங்களை போட்டு வைக்கலாம். பட் இருந்தாலும்
மற்ற நேரங்களில் போடுவதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கும். இந்த குளிகை அப்படிங்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு நேரத்தில் வரும். 1.5 மணி நேரம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வேறு வேறு டைமு, ஆனால் 1.5 மணி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் சமையலறையில் இதை மாதிரி சில்லறை நாணயங்களை சேமிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு செல்வ வளம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்படும். 3வது முக்கியமான விஷயம், நம்முடைய சமையலறையில் இந்த பொருளோடு இந்த பொருளை சேர்த்து வைத்தால் அதற்கு ஒரு தனி சக்தி, அதற்கு ஒரு தனி மகத்துவம் அப்படின்னு நம்ம நிறைய பொருளை சொல்லலாம். அதில் சில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே நம்முடைய சமையலறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஷெல்ஃப் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஜன்னலோட ஸ்லாப் இருக்கும், கபோர்டு இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல வெந்தயத்தையும் டைமண்ட் கற்கண்டுகளையும் நீங்கள் சேர்த்து வையுங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 2 பொருளை சேர்த்து வைத்து திறந்த நிலையில் தான் இருக்கணும். இதை வந்து மூடிலாம் வச்சிடாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது அப்படிங்கிறது நல்லது. அந்த ஒரு முறை நீங்கள் புதுசாக வைக்கிறீங்கல்ல, அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் புதன்கிழமையும் இதை வைக்கலாம். இந்த வெந்தயத்திற்கு ஒரு பசப்பசத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பசை மாதிரி வந்து மற்ற பொருளோடு அது வந்து ஒட்டி கொள்ளும். இது வந்து புதன்கிழமை, புதன் கிரகத்துக்கு உரிய ஒரு தானியம். பச்சை பயிரும் சொல்லலாம், நம்ம வெந்தயத்தையும் சொல்லலாம். புதன் கிரகத்துக்கு உரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். ஸோ நம்ம பெருமாளோட அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கும் சுக்கிரனோட அனுகிரகம் கிடைப்பதற்கும் நம்ம இந்த 2 பொருளை சேர்த்து வைக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில், அதாவது அரிசி ட்ரம்மு அப்படின்னே கூட சொல்லலாம், எப்பொழுதும் வந்து நம்ம படி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நிறைய பேர் பிளாஸ்டிக் டம்ளரு இல்லை பிளாஸ்டிக் ட்ரம்மு கூட பயன்படுத்துகிறாங்க. அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு நம்ம இதை மாதிரி ஸ்டீல் ட்ரம் பயன்படுத்துவது நல்லது. அதே போல் நான் வந்து படியை வந்து இந்த குபேரப்படியை நான் இந்த அரிசி அளவைக்கு பயன்படுத்தி அதுவே எனக்கு இப்போ பழக்கமாயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு எப்பொழுதும் இப்படி தான் வைக்கணும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் ரூபாய் நோட்டு, அன்னபூரணி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வச்சாலும் நம்ம எப்பொழுதும் நம்ம அரிசி பானையில் இருக்கக்கூடிய மற்ற 2 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வசம்பு, மற்றொன்று ஜாதிக்காய். இது 2ம் எப்பொழுதும் நம்மளுடைய அரிசி பானையில் இருக்கணும். இது 2மே வந்து நம்ம எந்த பொருளோடு வைத்தாலும் அந்த பொருளை பல மடங்கு பெருக்கி நம்மிடமே தரும். அதனால் அரிசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியன்றதால நம்ம ஜாதிக்காயையும் வசம்பு துண்டையும் நம்ம அரிசி பானையில் எப்பொழுதுமே போட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இதை நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ முடியுதோ அப்போலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது அப்படியே இருக்கலாம். இது கெட்டுப்போச்சு, பூச்சி வந்த மாதிரி இருக்குதுன்னா இதை நம்ம அப்புறப்படுத்திட்டு வேறு புதுசாக வைக்கலாங்க. அடுத்ததாக 5வது குறிப்பு, நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி. இதை நிச்சயமாக நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது. மண் ஜாடிலேயோ அல்லது இதை மாதிரி செராமிக் ஜாடிலேயோ தான் வைக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாடிகளை நான் நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்துவேன். ஏன்னா சமையலறைக்கு தனி கல்லுப்பு ஜாடி, பூஜை அறைக்கு தனி கல்லுப்பு ஜாடி. அதை மாதிரி கீழே இதை மாதிரி ஒரு தட்டு வச்சு அதன் மேலே தான் நம்ம இந்த உப்பு ஜாடியை வைக்கணும். உங்கள் வீட்டில் ஹெவியாக இருந்ததுன்னா நீங்கள் மனை கூட போட்டு வைக்கலாம். அதே போல் நம்முடைய சமையலறையில் நம்ம சமையல் செய்யும்போது நம்முடைய வலது பக்கத்திலிருந்து உப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதே போல் உப்பு எப்பொழுதும் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். நம்ம குனிஞ்சு அதற்கு மரியாதை கொடுத்து அந்த உப்பை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எப்பொழுதுமே நமக்கு நம்முடைய உயரத்திற்கு மேலே இருந்து உப்பை எடுக்கிற மாதிரி நீங்கள் அமைப்பில் வைக்கவே கூடாது. அது கல்லுப்பாக இருந்தாலும் சரி, சால்ட்டு வாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. நம்ம இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பதிவு வந்து பெருசாக போச்சுன்னா நிறைய பேர் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதோட இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.